ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கும் வகையில் மழை தந்து பக்தர் அளித்த கஞ்சியும் பாலையும் ஏற்றிக்கொண்டு இன்றைக்கு அருள் புரியும் அன்னை ஆதிபராசக்தியே, உன்னையே எண்ணியே நம்பியே வந்துள்ளோம், அருள் தருவாயாக. பாவங்கள் பல செய்தோம், அதை கழிக்கவே பால் அபிஷேகம் செய்தோம். உன்னுடைய பாலகனாம் ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர் வழிவகுத்து தந்த ஆன்மீக வழிமுறையில் இன்று குரு பூஜை செய்து பாவ விமோசத்துக்கும் இன்பமான வாழ்க்கைக்கும் இந்த வழிபாடு. அதனால் வந்து எம்மை வழி நடத்துவாயாக பங்காரு அம்மாவே. எத்தனை எண்ண ஓட்டம், எத்தனை சிந்தனை, எத்தனை மன உளைச்சல், ஏதோ ஒரு வழி கிடைக்காதா, மனம் அமைதி பெறாதா என்று தேடி வந்துள்ள சென்னை பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பாராட்டுக்களும் வணக்கங்களும். உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர வேண்டும். அதற்கு ஒரு வழியாக உள்ளதுதான் இந்த தியானம். தியானத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். எண்ணங்களை ஒரு நோக்கோடு சுயம்பு அன்னை ஆதிபராசக்தி பங்காரம்மா உருவத்தை நிலை செய்து உங்கள் மனம் அடையட்டும். எந்த ஒரு குரு வழிபாடும் முதலில் நன்றி செலுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும். அம்மா அழகாக இந்த 54வது ஆடிப்புறத்தை பல தெய்வ குணம் படைத்த தொண்டர்களால் சீரும் சிறப்பமாக அமைத்து கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அம்மாவுடைய அருள்ல தான் இது நடந்தது. அது மட்டுமல்ல, எத்தனை சிரத்தையோட சில உழைப்பு, அவங்களையும் நம்ம பாராட்டுவோம். ஏன்னா அந்த சக்திகள் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு தொண்டை அம்மாவுக்கு பிடிக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்த அந்த பாதுகாவலர்களையும் கைத்தட்டி பாராட்டுவோம். நிறைவான ஒரு ஆடிப்புறம் என்பதில் பக்தர் எந்த மனநிலையில் அம்மாவுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் என்பது முக்கியம். அதை அருமையாக மேல்நாட்டு பக்தர்கள் 108 குடம் வைத்து அடிகளார் போற்றி செய்து போற்றி திருவுரு படித்து அவர்கள் சமர்ப்பணம் செய்த அந்த சக்திகளுக்கும் பாராட்டுகளும் நன்றிகள். ஏன்னா ஒரு ஆன்மீகம் வளரணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுக்கு ஆசையா இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைவா இருக்கு. ஏன்னா நான் போன முறை தியானம் இருந்தப்ப அம்மா என்னுடைய தியானத்தில் வந்து ஒரு சிங்க உருவத்தில் வந்து ஏதோ கர்ஜிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னு சொன்னான். அந்த எண்ணத்தை உடனே சிந்தித்து செயல்படுத்தின சக்தி ஜெகதீஸ்வரி குழுவினருக்கு கை தட்டணும். ஏன்னா அம்மாவுக்கு எண்ணம் ஒன்று இருக்கு, ஆனால் செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆன்மா தேவை, உடம்பு தேவை, அதை பற்றிய ஒரு அக்கறை உள்ளவர்கள் தேவை. இன்றைய அருள்வாக்கு நீங்கள் நினச்சிக்கணும். நம்ம ஒரு வளரும் போது ஒரு உணவு உடற்பயிற்சி மூலம் வளரும் இல்லைங்களா? இந்த உடம்புக்கு நீங்கள் என்ன உணவு போட்டாலும் அது வளர்ந்துடும். சரியானது வளர்க்கலாம், சரியான வளர்ச்சி இருக்காது. ஆனால் நம்ம என்னைக்காவது நினச்சிட்டு இருக்கோமா, உடம்பு கூட ஒரு மனசுன்னு ஒன்று வளருது, அதுக்கு என்ன போட்டு வளர்த்தோம்? அதை பற்றி தான் இந்த அருள்வாக்கில் பார்க்க போகிறோம். யாராவது ஒரு சக்தி அந்த அருள்வாக்க படிங்க. சமன் செய்து கொண்டுதான் வாழ வேண்டும். பலவிதமான மனிதர்கள், பல ரகமான எண்ணங்கள். ஆனாலும் இவற்றுக்கிடையே சர்க்கஸ் செய்பவனைப் போல எல்லாவற்றையும் சமம் செய்துதான் வாழ வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. நன்றிம்மா. அடுத்தது, நம்ம என்னெல்லாம் துரத்துது? பாவம் துரத்துது, பசி துரத்துது, பணம் துரத்துது, உறவுகள் துரத்துறாங்க. இப்படி துரத்துறது என்னைக்காவது நின்று யோசிச்சிருக்கீங்களா? யாரு துரத்துறாங்க, ஏன் துரத்துறாங்க, எதுக்கு துரத்துறாங்க? இந்த மாதிரி துரத்துறப்ப நம்ம நிழல் மாதிரி ஒன்று துரத்துது இல்லையா? அது என்னன்னா மனசு, எண்ணம். அதை என்னைக்காவது ஒழுங்குபடுத்திருக்கீங்களா? இல்லை மேடம், எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அகம்பாவம்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு கிடையாது. அகம்பாவம் கிடையாதுன்னா மற்றவங்களுக்கு அகம்பாவத்தில் நம்மளுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் கொடுக்குறாங்க. அவங்க எண்ணத்தில் தோன்றதை வச்சு
சில பெண்களை அடிப்பாங்க, சில பேர் குடிப்பாங்க, சில பேர் மற்றவங்களை வளரவே விட மாட்டாங்க, சதா சொல்லிலே கொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. எது மனசு, எது எண்ணம். அம்மா சொல்றாங்க பல விதமான மனிதர்கள். உங்க விரல் காட்டுங்க எல்லாருமே, அந்த விரல்லையே பாருங்க வித்தியாசம் இருக்கு. அப்ப உங்க குடும்பத்துல வித்தியாசமா தான் இருப்பாங்க. அவங்க என்ன 3 வகையில வித்தியாசப்படுறாங்க. ஒண்ணு அவங்க பழக்க வழக்கம், 2வது அவங்களுடைய குணம், 3வது அறிவு. இதனால எப்படி உருவாகிறாங்கன்னா பல விதமான மனிதர்கள். இந்த பல விதமான மனிதர்களை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அதனால தான் அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமன் செய்து வாழ பழகு. போகும்போது காலையில ஒரு 10 திட்டு, சாயங்காலம் வரும்போது திட்டு வாங்கிக்கிட்டே படுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. அதை எதிர்கொள்ற சக்தி நம்மளுக்கு வேணும்ல. அது ஆதிபராசக்தி ஒன்று சொல்லி தராங்க. முதல்ல நீங்க வேறுபடுத்தணும், எது உங்க மனசு, எது உங்க எண்ணம். இன்னைக்கு நிஜமா உங்க மனசு நிரம்ப நல்ல எண்ணத்துல தான் பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துல கருவறை பணி செய்து இந்த ஆலயத்தை தூய்மையாகும் வர பக்தர்களும் பண்ணும். மனசு நிறைய நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வித்தியாசம் தெரியணும். மனசு ஒரு எண்ணத்தை குவிச்சு ஒரு செயலை செய்யும் போது அமைதியா இருக்கும். அதுவே மனசை தீய எண்ணங்களை வளர விட்டா என்ன ஆகும்? தவறுகள் செய்ய செயல்படுத்தும். சிந்தனை எப்ப பார்த்தாலும் கோபத்தையும் பொறாமையும் கொலை கொள்ளை குடி இதை பற்றி சிந்திக்கிற எண்ணங்களை கொண்டு வந்த பிறகுதான், அதனால தான் குடிகாரர் சொல்றார், என்னால எண்ணத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால அப்படி இல்லை, நீங்க சிறு வயதிலிருந்தே எண்ணத்தை எதை வளர்க்குறீங்கன்னு சொல்றது. இங்க பார்த்தீங்கன்னா என்ன வளர்த்துருக்காங்க, முளைப்பாறையில் அது என்னென்ன இருக்கு, கலந்த மாதிரி நவதானியங்கள் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு கலந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனா நீங்க என்ன வளர்க்கணும்? நல்ல எண்ணங்கள். அம்மா இருக்கிறான்னு வந்திருக்கவங்களுக்கு பாராட்டுகளும் நன்றி. அம்மா இருக்கா பார்த்துப்பா அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே இத்தனை வருஷம் வாழ்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சென்னையில்னாவே அடுத்தவங்க சொல்லுவாங்க வாழ தகுதி இல்லாம ஒரு இடமா இருக்கு, தூய்மை இல்லை, இப்போ பொருளாதார நெருக்கடின்னு. ஆனா அங்கேயும் வாழ்ந்து கட்டுறாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள் தொண்டர்கள். அங்கேயுமே ஆன்மீகத்தை சிரத்தப்படி நடத்துறாங்கன்னா வர பூகம்பம் வர பேரழிவெல்லாம் உங்களால் தான் தடுக்கப்படுகிறது. நீங்க செய்யும் சிறிய சிறிய தர்மத்தால் தான் தடுக்கப்படுகிறது. நம்புங்க. நீங்க அன்னதானம் செஞ்சீங்களா? நம்புங்க, நல்ல விஷயத்தை நாம் செய்தோம் என்றால் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு காலம் வரும். இப்ப கடைசி வரைக்கும் 2 விஷயம் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு நோய், பிணின்னு சொல்லுவாங்க. அது வேம்புல திறக்கிற அம்மா வருவாங்களான்னு எதிர்பார்க்குறீங்க. நோயையே நீங்களே வர வச்சுக்கிறீங்க. கொசுவா எங்களுக்கு டெங்குவா கொடுக்குது, மலேரியாவா கொடுக்குது, வைரலா கொடுக்குது. அது அடுத்தது நம்மளுக்கு வயது மூப்பு வயதாகும் போது நம்மளை பார்த்துக்க ஆளே இருக்க மாட்டாங்க. அன்னை ஆதிபராசக்தி சின்ன சின்ன மருந்துகள் சொல்லியிருக்காங்க, கஞ்சிகள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சாப்பிடணும். அதுக்கான புத்தகம் அதில் இருக்கு. அதை வாங்கி படித்து பார்த்து வருமுன் காப்பமா பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிறது என்ன காலம்? மழை காலம். மழை காலத்தில் என்ன வரும்? கூட சளி ஜுரம் வரும். உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் நல்லா வச்சுக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் யாரோ வருவாங்க, யாரோ மருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் உங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். வேர்வை செஞ்சு தான் உழைப்பேன். என் உடம்பு ஆரோக்கியத்துக்கான முதல்ல தடுப்பு மருந்து சாப்பிடுவேன். கஷாயம் இருக்கு. தண்ணி எப்பயுமே காசி வடிகட்டி தான் குடிக்கணும். தயவு செய்து அதை பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணலாம்? வேப்பிலை சாப்பிடலாம். கை தட்டுங்க, பரவாயில்ல, வேப்பிலை சாப்பிடலாம், ஒன்று சாப்பிடலாம். அம்மாவோட அருள்வாக்கோட விளக்க உரை இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நம்ம நீந்தி கடந்துட முடியும். காட்டு சொல்கிறேன் பாருங்க. ஒரு வேப்பிலைன்னா மனசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன தன்மையை கொடுக்கும்? மருந்து கொடுக்கும். அதுதான் உங்க என்ன வித்தியாசம். மருந்துன்னு நினைச்சேன்னா அந்த வேப்பிலை காப்பாற்றும். ஆனா நீ என்ன நினைக்கிற? கசப்பு, கஷ்டம், துன்பம், ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன் அப்படின்னே மனசை வளர்க்குறது. அது பண்ணவே கூடாது. ஆன்மீகத்தில் வந்தோம்னா சாமி கும்பிட்டோமா, தியானம் பண்ணோமா, தொலைச்செறிஞ்சு அடுத்ததுக்கு போகணும். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஒரு நாணி கிட்ட போய் கேட்டாராம், நாணி,
மனசு என்ன, எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க விளக்க முடியுமான்னு கேட்டப்ப அந்த ஞானி சொன்னாராம், அழைச்சிட்டு போய் ஒரு கிணறை காமிச்சாராம். கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். அந்த மாதிரி மனசு. அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இலை அதுல விழுந்துதான். அந்த தண்ணியில இலை விழுந்தவுடனே என்ன ஆகும்? அசைவு அலைகள். அப்படிதானே உங்க மனசு இருக்கு. எப்படி இருக்கு? ஒரே நினைப்பா இருக்கு, ஆசையா இருக்கு, அதனால தொந்தரவா இருக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் விழுந்த உடனே மனசு சஞ்சலப்படுது, ஆசைகள் அதிகமாகுது, நினைப்புகள் அதிகமாகுது, அம்மா ஒரு பக்கம் போயிடுது. அப்ப நிறைய இலை விழுந்துச்சான். அப்ப என்ன ஆகும்? ரொம்ப கலக்கமா, ரொம்ப அலைகள் வந்து வந்து தொந்தரவு பண்ணோம். அப்பதான் நீங்க சொல்றீங்க, அம்மா ஆதி பராசக்தியே, என் மனசு அமைதியா இல்லையே, நிம்மதியே கிடையாது. ஆனா நம்ம ஆன்மீக குரு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா? நிம்மதியாக இருந்து அந்த ஆசீர்வாதத்துல சொன்னாங்க. அந்த நிம்மதி தேடுவதற்கு வழிமுறை தான் பக்தி, தொண்டு, தர்மம், தியானம். அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் சலப்பும் மன அமைதியும் இல்லைன்னா அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லுங்க, தொண்டை செய்யுங்க. நெஞ்சில் அம்மா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நெஞ்சில் யார் இருக்கணும்னா அம்மா இருக்கணும். அந்த பிரச்சனை கடந்து போகும். பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு தற்கொலை தூண்டுதலும், கொலைக்கான வழிமுறைகளும், தற்கொலைக்கும் ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. அம்மாள் படைத்த இந்த உயிரை ஒரு இயற்கையே ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும். அது வரைக்கும் நம்ம என்ன இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லணும். இதையெல்லாம் இந்த குரு வழிபாடில் நிறைய பேருக்கு கலக்கம் இருக்கும், நிம்மதி இல்லாம இருக்கும். ஸோ எண்ணம் என்பது தனித்தனியான சிந்தனை. அந்த மாதிரி இந்த மாதிரி தியானம் பயிற்சி பண்ண என்ன ஆகும்? தெளிவானப்ப உங்க உடம்ப நீங்க பார்த்துப்பீங்க, உங்க சூழ்நிலையை நீங்க தைரியமா நம்பிக்கையா எதிர்கொள்வீங்க, யாரை பத்தியும் பயப்பட மாட்டீங்க. அதுதான் அம்மா சொன்ன இங்க விஷயம். என்ன சொல்றாங்கன்னு ஒரு முறை பார்ப்போமா? ஸோ மனுஷங்க பலவிதமான மனிதர்கள். நான் சொன்னேன் இல்லையா, உணர்ச்சி, கோபம், பொறாமை, இரக்கம், கருணை, அன்பு, பாசம் எல்லாம் அவரவர் குணம்படி வளர்க்கப்பட்ட பல மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் பல ரகமானவர்கள். அவர்கள் எந்த எண்ணம் முதல்ல தோணுதோ அதுபடி தான் நடப்பாங்க. நல்ல எண்ணம் தோணுனா அமைதியாக இருப்பாங்க, கெட்ட எண்ணம் தோணுனா மற்றவங்களை சதிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஆனாலும் இவற்றுக்கிடையே சர்க்கஸ் செய்பவனை போல எல்லாவற்றையும் சமன் செய்து வாழ வேண்டும். பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தாதான் உங்க வாழ்க்கை போகும். அதை விட்டுட்டு அவங்க திருந்தணும் இவங்க திருந்தணும் அப்படின்னு உங்க வாழ்க்கை ஒரு முறை தான். சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷம் செய்யறது, சந்தோஷமா இருக்கிறேன்னு 5 எண்ணம் சொல்லுங்க. இந்த எண்ணம் தான் சக்தி இன்னைக்கு சந்தோஷமா இருக்க காரணம். தொண்டா என்ன செஞ்சா? இவன் வரிசைப்படுத்தினானா? கை தட்டுங்க. அவனுக்கு வந்து வருஷப்படுத்தினானா? அவங்க புதுசா கோவிலுக்கு எங்க போனோம் எப்படி போனோம்னு தெரியாதான், அழகா சின்ன பையன் வழி காட்டினானா. ஒரு தொண்டு அம்மாவை மண்ணை மிதச்சுதான் அம்மாவை பார்த்தது. 2வது கை தட்டுங்க. சூப்பர். நிஜமாவே நிறைய பக்தர்கள் என்கிட்ட சொன்னாங்க ஆடிப்புறத்துல, சக்தி இந்த வியாழன் குரு வழிபாடுல செய்யும் போது அம்மாவை முழுசா நினைச்சு அம்மாவை நாங்க அன்பாகவும் ஆசையாகவும் பங்கார அம்மாவை உணர முடிகிறது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி அம்மா. உனக்கு தான் சொல்லணும். அந்த வழிபாடை கலந்து கொண்ட அத்தனை இருக்கும் அம்மா வந்து ஆசி கொடுக்கட்டும். ஆசி மழை அம்மா ஆதிபராசக்தின் ஆசி மழை. நிஜமாவே பால் ஊத்தந்தெல்லாம் திங்கக்கிழமை சென்னைவாசி வந்திருக்காங்க, இன்னைக்கு மழை பெஞ்சு நினைக்கிறேன். கை தட்டுங்க. நிஜமா உங்க தொண்டுக்காக தான். நடுவுல புதன்கிழமையும் பெய்யல, நாளைக்கு பெய்யுமான்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நாளைக்கு பத்திலாம் நாங்க நினைக்க மாட்டோம். இன்னைக்கு ஏன்னா சந்தோஷமா இருக்கும். அன்னதானம், தொண்டு, மற்றவர்களை பாராட்டுவது, அம்மாவை நினைப்பது, அவள் கருணை இரக்கம் மூலம் இறை சக்தியான ஆதிபராசக்தி மழை தந்தது. இன்று நல்ல எண்ணங்களும் மனசு அமைதியாக நிம்மதியாக மருவூர் அம்மாவை வாழ்ந்து நெஞ்சு நிறைய இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. நிஜமாவே சந்தோஷமா இருக்கேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பெண்கள் இயக்கம் மாவட்ட தலைவரும் சரி மன்ற தலைவர்களும் மகளிர் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் உங்களுடைய சென்னையில அரசியல்ல தான் பெண்கள் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆன்மீகத்திலையும் பெண்கள் இருக்குன்றத அழகா நடத்திட்டு இருக்கோங்க. பேருமா? காந்திமதி. நிஜமாவே கை தட்டுங்க. ஏன்னா எவ்வளவு ஒரு இடையூறு இருந்தாலும் அம்மாவோட ஆன்மீகம் நடக்கணும், அதனால மக்களோட குறை தீரணும் நடத்துற அவங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஓம் சக்தி.
குரு பக்தினால குரு பக்தர்கள் குரு சீடர்கள் வந்து இந்த அன்னதானத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் வேண்டிப்போம், சங்கல்பம் பண்ணிப்போம். போன முறை நம்ம குதிரையில் பார்த்தோம், இந்த முறை சிங்கத்தோட பாதுகாப்போடு இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த நோய் நொடியும் அண்டாமல் எந்த பிரச்சனையும் அண்டாமல் பார்த்துப்பாங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.